அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம AutoCAD tutorial சீரிஸ்ல கிரேடியன்ட்டோட ஆப்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிரேடியன்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம். இந்த கிரேடியன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேடியன்ட் கமாண்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு நீங்கள் ஜிடி டைப் பண்ணி என்டர் பண்ணுறீங்க. ஜிடி டைப் பண்ணி என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் 1 கலர் 2 கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் முந்தைய வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இப்போ இதில் சென்டர்ட், அதாவது ஓரியன்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்ட், ஆங்கிள், இது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சென்டர்ட் அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸும், அதாவது எல்லா ஷேட்ஸுமே உங்களுக்கு வந்து சென்டர்ட்லேருந்து அலைன் ஆகிருக்கும். இப்போ இதை பிக் பண்ணுறேன், ஆட் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இதை கிளிக் பண்ணுறீங்க, ஒரு என்டர். அதுக்கடுத்து சென்டர்டு கிளிக் ஆகிருக்கு. இப்போ இந்த ஷேடை நான் பிக் பண்ணுறேன், ப்ரிவ்யூ. இப்போ இதுவே சென்டர்டை நான் எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா, டிக்கை எடுத்து விட்டுட்டேன்னா இந்த ஷேட்ஸ் எதுவுமே சென்டர்லேருந்து அலைன் ஆகிருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேட் வேணுமோ அதை பிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கலாம். இப்போது கிரேடியன்ட், இதில் ஆட் செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இதில் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, சென்டர்டையும் பிக் பண்ணியிருக்கேன், எல்லாமே சென்டரில் லைனாக இருக்குது. இப்போ இந்த ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரி இருக்குது. அதாவது இப்போ ப்ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ இதுலேயே ஆங்கிள் ஒரு 45 டிகிரி. இப்போ இந்த ஷேட் நான் பிக் பண்ணுறேன், ப்ரிவ்யூ 45 டிகிரிக்கு திரும்பி இருக்குது. இதுதான் கிரேடியன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.